குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நாங்க எம்ஜிஎம்ல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஸ்வயம்ன்றது. இது ஏஜ் பீப்புள், அதாவது ஜீரியாட்ரிக் வயசானவங்களுக்காக. நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் என்ன இதுல யூனிக் அண்ட் முதல் முறையா பண்றது என்னன்னா வந்து நிறைய பேர் ஹெல்த் செக்அப் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது, நிறைய இடத்துக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீட்லயே வந்து ஓல்டேஜ் ஹோம் வீட்லயே வந்து டாக்டர்ஸ் நர்சஸை வச்சு பார்த்துக்கிறாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டா டிக்னிட்டியோட இருக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து தே வாண்ட் டு லிவ் தேர் ஓன் ஸ்டைல். பட் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கண்டினியூட்டி ஆஃப் கேர் ஃபுல்லாக ஃபாலோ அப்பும் பண்ணணும். மேக் தம் பெட்டர். இட் இஸ் கிரேஸ்ஃபுல் லிவிங் அண்ட் இண்டிபெண்ட் லிவிங். ஸோ இதுதான் வந்து ஸ்வயமோடைய கான்செப்ட். இது வந்து ஒருத்தர்னால பண்ண முடியுது இல்லை. இட்ஸ் அ மல்டிபிள் டீம்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயட்டீஷியன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எல்லாமே பார்த்து ஒரு எல்டர்லி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து few yearsக்கு how to make them independent, how to make them live happily, how to make them live disease free என்றதுதான் வந்து ஸ்வயமு கான்செப்ட். பட் அது all along the time full support with the medical and guidance. So this is the concept of Swayam. இது வந்து we are not just focused. இப்போ எல்லா இடத்துலயும் ஹெல்த் செக்அப்ஸ்லாம் பண்றாங்க. ஸோ இங்க என்ன நாங்கள் டிஃப்ரெண்டா பண்ண போறோம்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டூயிங் பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன். நாங்கள் சொன்ன மாதிரி we are going to do a functional assessment of the patient. அவங்க இண்டிபெண்டா எப்படி நடக்க முடியும், அவங்க பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ காக்னிஷன் ஸ்கிரீனிங் சொல்றது. காக்னிஷன்னா அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, அந்த லாங்குவேஜ், அந்த டொமைன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி எப்படி டிமென்ஷியாவை ஏர்லியா கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் டிமென்ஷியா வந்தா எப்படி இவங்களை மற்ற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போகிறதுன்னு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அசஸ் பண்ணுற கிளினிக் தான் அது. இட்ஸ் நாட் ஒன்லி அ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட், காக்னிஷன், நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நடக்கிற ப்ரோக்ராம் தான் அது. கரெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் வந்து டிரான்சிஷனல் கேர்னு சொன்னோம். டிரான்சிஷனல் கேர் இஸ் நத்திங் பட் அ ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிரைமரி கேர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தேர் லிவிங் அப்ராட். இப்போ பேஷண்ட் இங்கே தனியாக இருக்க போறாங்க. தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ சப்போர்ட் சிஸ்டம், யாரோ ஆளுங்களை வைக்க போறாங்க. ஸோ இந்த ஆளுங்களோட அவங்க செக்அப் வரும்போது இந்த டிரான்சிஷனல் கேர் டீம் என்ன பண்ண போறோம், நாங்கள் செக்அப் முடிச்சோம்னா we are going to prepare a detailed summary of the patient. என்னென்ன ட்ரீட்மெண்ட் போட போறோம், என்ன ப்ரொபோஸ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் எப்போ ஃபாலோ பண்ண போறத அவங்க பேஷண்ட்டை சொல்றது மட்டும் இல்லை, டைப் படிச்சு கொடுக்க போறோம். அதே சம்மரியை we are going to communicate and give it to the patient attendant, the caregiver. நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருக்க போறாரோ எங்கேயோ அங்கே கொடுக்க போறோம். அண்ட் அவருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, ஒரு 1 month கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, இது ஒரு கம்ப்ளீட் ஃபாலோ அப் வந்து திஸ் டிரான்சிஷனல் கேர் டீம் இஸ் கோயிங் டு ஃபாலோ அப் வித் த பேஷண்ட், கீப்பிங் த பிரைமரி கேர்டேக்கர் ஆல்சோ இன் த லூப். ஸோ திஸ் how we are going to give a support. அசிஸ்டட் ஹோம்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நர்சஸ் வச்சிடறாங்க, டாக்டர்ஸ் வச்சு போய் பார்க்குறாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்லயே யாராவது எல்டர்லி இருக்காங்க, நீங்க அங்க போய் இருங்கன்னா தே ஃபீல் லைக் தே ஆர் பேஷண்ட்ஸ், தேர் பிரைவசி இஸ் லாஸ்ட். தே டோன்ட், அவங்களுக்கே வந்து ஒரு இட் ஆட்ஸ் டு தேர் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் தட் நமக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நம்மளால இண்டிவிஜுவலா இருக்க முடியாதுன்னு. ஸோ திஸ் அபவுட் யூ லிவ் யுவர் லைஃப். பட் எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து வில் பி சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் டிரான்சிஷனல் கேர் there is a 24/7 line which we will be giving. Any doubt, anything, immediately we'll be coordinating with the doctor. Direct போகாம will do. And if it is a significant எங்களுக்கு பட்டுதுன்னா இந்த மாதிரி இது வந்து தேவைன்னா வந்து we'll guide them to come to the hospital and get it treated immediately. இப்போ அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா they have ஒரு நர்ஸ் this மானிட்டர் பண்ண போறாங்க. This is why we developed a mobile care team. வேற ஒரு எம்டி டாக்டர், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட் அண்ட் அ நர்ஸ் இந்த அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸ்க்கே போய் வாட் எவர் த காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் நாங்கள் இங்கே பண்ண போகிறோமோ
they are going to execute it there. And அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ அப் வேணும் அதெல்லாம் எவ்ரி மந்த் வந்து we are going to visit the assist living centers and going to follow up the medical aspect as well as the rehabilitation aspect also. So this is a kind of a support medical team which is going to support the assist living homes. In அவங்களால சிம்பிள் இஷ்யூஸை மேனேஜ் பண்ண முடியும், இந்த காம்ப்ளெக்ஸ் மெடிக்கல் இஷ்யூஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு we are going to help them out. What ma'am? It is a unique model. I think it is நாங்க பண்றது வந்து இது வந்து ஒரு எல்டர்லி கம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு, and if people adopt this model to help the elderly community, will be more than happy with it. Recently, we have seen news that old age people they are caring about their partners, husband caring about the wife is caring about the husband. If the one is missing, what they do, the psychological effect is coming. It will the soil will treat the psychological. See, psychology is part of it. If, for example, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்க வராங்க, வந்தப்போவே வந்து we look at their needs, அவங்களுக்கு என்னென்ன challenges. See, lot of times people do not have time to listen to what they want exactly. So we have a separate psychology assessment which will look at அவங்களுக்கு என்னன்னு. Lot of times emotional needs சிலது இருக்கும், அதுக்கு பண்றதுக்கு என்னன்றது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. Along with that, the medical rehabilitation team and the mobile team will give the advice to the carers who are abroad or anything, saying that இந்த மாதிரி பண்ணீங்கன்னா they will be happy, and அதுக்கு என்னென்ன தேவையோ will tie up with regular people to do it. So basically you make them feel comfortable, you make them feel secure, and அந்த பயம் இல்லாம இருக்கிறது, at the same time treat the medical problem also. நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா we are going to address this issue also. It's not only the functional aspect, emotional aspect to assess பண்றது, where we are going to screen the patient for depression, anxiety and mood related changes. So தனியா இருக்கும்போது they go in for a lot of major clinical depression சொல்லுவோம், where 2% of the population develop, especially when they lose their partner. So அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் மட்டும் இல்ல, in case they develop any signs of severe depression, அதுக்கு ட்ரீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி அண்ட் டாக்டர்ஸும் நமக்கு இருக்காங்க. So it's going to be a single team where it will be a 3-person team. ஒரு MD டாக்டர் இருக்க போறாரு, who is going to be a specialist in handling geriatric patients, a trained geriatric nurse, and சார் ஒரு டீம் வந்து ஒரு geriatric specialist ஒரு rehabilitation expert இருக்க போறாங்க. So அவங்களோட role is not inside the hospital. They are going to travel to these assist living centers. For example, if there are 10 assist living centers na, ஒரு monthly வந்து ஒரு 2 or 3 visits where they go and spend the entire day there addressing the medical problems. இந்த geriatric assessment சொன்னோம்ல, எந்தெந்த பேஷண்ட்ஸ்ல எலிஜிபிளா அங்க அசஸ் பண்ண முடியுமோ அங்க அசஸ் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்க போறாங்க. See, initially what we have started is 10 kilometers within a hospital radius. First we are starting, but if we see நாங்க work out பண்ணதுல there are a lot of elderly homes which are kind of outside ECR OMR ல இருக்கு. So we are also looking at a means whether நீங்க கேட்ட மாதிரி இது சிங்கிள் டீம் போதுமா இல்ல இன்னும் 2 டீம் டெவலப் பண்ணுமா, we are looking at it. Exactly, it's a comprehensive, it's an annual pack where this comprehensive geriatric assessment will be done for the patient, and அதுக்கப்புறம் once in a quarter, that is every 3 months, they will come and visit the doctor, and within this 3 months, இந்த 3 மாசம் இடைவெளியில இந்த mobile care team will be visiting the geriatric patients at the home to do a follow up. இப்போ நாங்கள் சொன்ன மெடிசன்ஸ்ல ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா, ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ல ஒழுங்கா நடத்துறாங்களான்னு சொல்லிட்டு, so it will be a coordinated support with the in-house medical team and the mobile care team. புரியல சார். பேக்கேஜ் நீங்க சொல்றீங்களா? It's a fixed package which is be for everyone, but sometimes ஏஜ் அப்ரோப்ரியேட் ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜும் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். சப்போஸ் ஒரு 85 வயசு பெரியவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து எல்லா செக்கப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்அப் பண்ணும்போது அந்த செக்கப்ல நம்ம இன்டர்வீன் பண்றோம். அந்த இன்டர்வீன் பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம இன்டர்வீன் பண்ணி அந்த செக்கப்பையும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இட்ஸ் கோயிங் டு பி ஒரு கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி அன் ஏஜ் அப்ரோப்ரியேட் கேன்சர் ஸ்க்ரீனிங். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்க்ரீனிங் வேணுமோ அது பண்ண போகிறோம்.
வந்து சேஃபா இருக்கும்னு ஒரு ப்ராடக்ட் சி சேஃபாக இருக்கும்னா அதனால தான் இது இட்ஸ் நாட் அ சிங்கிள் டாக்டர் அப்ரோச்னு சொல்கிறது. இட்ஸ் கோயிங் டு பி அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ டாக்டர்ஸ் சில வாட்டி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களால சில வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸோ அந்த அட்டெண்டர்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நம்ம we have to listen to a lot of the complaints. So that's why we are not only having doctors in this team, we are going to have other trained professionals, assistants who are going to assist the doctors. இப்போ வந்து ஒரு 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 பெரியவரோ ஒரு அம்மாவோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து பார்க்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்றது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். என்ன 10 வருஷம் என்ன நடந்தது, லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்தது. ஸோ வி ஆர் கோயிங் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் டிஜிட்டல் ரெக்கார்ட் ஆஃப் த பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், எப்போ அட்மிஷன்ஸ் என்ன வந்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே, பேஷண்ட் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே பேஷண்ட்டுக்கு பாதி நம்பிக்கை வந்துடும். நம்ம பிரச்சனைகளை அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லும் போதே பாதி நம்பிக்கை வந்துடும். அது இல்லாமல் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அவங்கள மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் அசஸ் பண்ணாமல் மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் வரும். சார் see, initially when we planned this service, we just looked at the cost, we are looking at the cost and everything, but we are looking at it should reach everyone. So we have put this cost in a way that everyone is able to access this service. That's why we have made it affordable. May I request all the doctors to please say a few words to keep people moving? Okay. I represent the ENT part of it. So வயசானவங்க நிறைய பேருக்கு காது கேட்காம போயிடும். So in this comprehensive checkup, suppose we fix up few individuals கொஞ்சம் ரொம்ப வயசாகி காது கேட்கலாம், ஒரு தலை சுத்தல் இருக்குன்னா we have a special investigation and in-house எல்லாமே இருக்கு. We have paramedical staff or very robust audiology, speech language hearing facilities. So a lot of details are mentioned as part of it. We'll integrate with the common team. Now the captain of the ship, as he said, so he will decide which is more important. But suppose or hearing it, hearing it travel. So maybe here or at home on the way. So one aspect I just listened to everyone, assisted living where assisted living doctor's role is very minimal. It is only a very scratchy rehabilitative role, supportive care, but scientific clinical role is more coming. And one of that care we take. So every program what we try to do is with medical care. That is the second, if other children nobody likes sympathy. So what is required is empathy. You need to make them understand that you understand their problems. Now, if you have a beneficial idea, somebody asks you, if you want to know. And trust is only when you implement this program, you will know. If you are just a prescription, any hospital can give, any doctor can give, you will be like, not be like, I love it. But what is prescription good to overall in the medicine treatment, other than issues. Anybody is there, people who vision or like that, they are the problem. How is it how you issue? It is mandatory, it is not mandatory. Under description, நம்ம இதே மணி இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுது அப்படின்னா ஆல்ரெடி
யூஸ் பேஷண்ட்டுக்கும் சரி அவங்களோட கேரிங் யார் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே பைக் கார்ஸ் புது கார் புது பைக் கொடுத்தாரு அட் த சேம் டைம் ஒரு ஓல்ட் கார் இட்ஸ் யூஸ் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் எல்லாருக்கும் அதே மாதிரி ரொம்ப வருஷமா அவங்க இருக்கு ரொம்ப வருஷமா கிட்னி கலந்து இருக்கு and whenever you take them for medicine or take them for surgery the body will not respond in the same way அந்த இடத்துல அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேர் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு that is the care which should be addressed. எல்லாரும் சொல்லிருப்பாங்க ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து not going to see genetic patient. ஒரு குழந்தைக்கு நம்ம கிரியேஷன் ஸ்பெஷாலிட்டி குழந்தைக்கு நோய் கிடைக்கும் அது நார்மல் டெஃபினெட்லி ஆக்சிஜன் ஸ்பெஷாலிட்டி நோய் கிடைக்கும் பட் இதெல்லாம் சர்ஜரி டெக்னாலஜி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் ஜெனடிக் வயசானவர்களுக்கும் ஒரு 20 வயசு 30 வயசு ரொம்ப அவங்க நோயில அவங்களோட வயசாவது ஒரு வாட்டி வயசான ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் இதனாலே ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த பீரியட் அண்ட் ஆக்சிஜன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்காக மட்டும் நோயாளிகளுக்காக மட்டும் வயசானவங்க கம்ஃபர்டபுளா சேஃபான வரலாம் என்னால எவ்வளவு ஹெல்த்தியா இருக்க முடியும் மென்டல் அண்ட் பிசிக்கல் ரெண்டுமே அக்சஸ் பண்றது தான் இந்த காம்படிஷன் டெவலப் பண்ணிருக்கோம் ஸ்டில் இந்த ரீசன்ஸ் இருக்குல்ல நாம ஆரம்பிச்சு போக போக நமக்கு எவ்வளோ போக ஆகுதுன்னு தெரியும் அண்ட் ஒரு காம்படிஷன் மாதிரி சேஞ்சஸ் அடாப்டேஷன் இருக்கும் இதோட கேள்வி கேட்கிற மாதிரி எங்களோட அப்ரோச் எங்களோட ட்ரீட்மெண்ட் எங்களோட மொடாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ஃபைனலி ஐ திங்க் இதுல என்னன்னா வந்து எல்டர்லி பீப்புள் வயசானவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு அங்கங்க போறது இல்லாம எல்லாமே ஒரே இடத்துல முடிச்சு மெடிக்கலா மட்டும் ட்ரீட் பண்ணாம அவங்களுக்கு அஷூரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அது அட் எண்ட் ஆஃப் த டே ஆர் இது மெடிக்கலி ட்ரீட் பண்றது மட்டும் இல்லாம யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் அ ஹாப்பி லைஃப் அதுக்கு என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அது மீறி வந்து நம்ம பண்ணும்போது சிலது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா தட் ஆல்சோ வி வில் காஸ்ட் நீங்களாம் கேட்டுருக்கீங்க பாரு இளமை பூங்காட்டு இளமைக்கு தான் அந்த பூங்காட்டு தேவை முதுமைக்கும் தேவை முதுமை எனும் பூங்காட்டை உருவாக்க